நம்ம கொஞ்சம் வெளியே போகணும், கிளம்பி வா அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. எங்கன்னு கேட்டதுக்கு சொல்ல மாட்டேன், மேடவாக்கம் வரைக்கும் தான் போகணும், நீ வா அப்படின்னிட்டாங்க. நானும் சஸ்பென்ஸ் தாங்காமல் போயிட்டு தான் இருந்தேன். வழியெல்லாம் எங்கேன்னு கேட்டேன், சொல்லவே இல்லை. இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் வந்து நம்ம சிஎம் வர மீட்டிங் போல் இருக்குது. 3/4 மணி நேரம் போக வேண்டிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. எனக்கே வேறு எப்படா அந்த இடத்துக்கு போவோம், எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் தாங்கவே இல்லை. நாங்கள் போகிறதுக்குள்ளேயுமே இருட்டாகவும் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போவும் கேட்குறேன், சொல்லவே இல்லை. ஆனால் நான் வந்து அந்த வீட்டு கேட்டுக்கிட்ட போனோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். நான் இத்தனை நாளாக கேட்டிருந்த ஒன்றுத்துக்கு தான் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு. ஆமாங்க, நான் வந்து ஒரு ஷிட்சு கேட்டுகிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 2 பேர் இருக்காங்க. பட் அவங்களாம் லார்ஜ் ப்ரீடு. எனக்கு வந்து டாய் ப்ரீட் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதனால தான் இதை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நமக்கு பொதுவாகவே இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்கறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அது லேடிஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் வந்து உண்மையாக லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்லணும். ஸோ நான் வந்து இந்த 2 பேரில் ஒருத்தரை தான் எடுத்திருக்கேன். இவங்களுக்கு வந்து என் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு என்ன பேர் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.